السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 2வது பகுதியை நிறைவு செய்துவிட்டு ரமலானுடைய கடைசி 10 இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய கடைசி பகுதியை அடைகின்றீர்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் கொடூரமான மிகவும் வேதனை தரக்கூடிய அந்த நரக நெருப்பில் இருந்து எங்களை காத்தருள் புரிவாயாக. வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தை படைத்த இரட்சகனே, மேலான சுவனத்திலே எங்களை பிரவேசிக்க செய்வாயாக என்ற துவாவை ரமலானுடைய கடைசி பகுதி வருகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேளுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். பெருமக்களை, இந்த ரமலானுடைய கடைசி 10 சாதாரண ஒரு நாட்களை போல அல்ல, சாதாரண ஒரு நேரங்களை போல அல்ல. இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய லிகாவை அடைவதற்காக, அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக, லைலத்துல் கத்ர் என்ற அந்த மேலான இரவை பெற்றுக் கொள்வதற்காக ஈத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால் தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி ஈத்திகாஃப் என்ற அந்த அமலை அவர்கள் ஆரம்பித்து இருக்கின்றார்கள் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே, கடைசி 10 பெருமக்களே, ஈத்திகாஃப் மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் என்ற மேலான ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ 1000 மாதங்கள்
நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் அந்த இரவுக்கு கொடுக்கின்றான். கியாமுல் லைல் என்ற இரவு தொழுகைகள் இருக்கிறது, ஈத்திகாஃப் என்ற போன்ற அமல்கள், இப்படி பெரும் பெரும் அமல்கள் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில இருக்கிறது. மட்டுமல்ல, இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், சொர்க்கத்தை வேண்டுங்கள் என்பதாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, உலகத்திலே நாம் அச்சப்படக்கூடிய, உலகத்திலே நாம் பயப்படக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறது என்றால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை நரகத்திலே செலுத்திவிடக் கூடாது, நரகத்திற்கு நம்மை எழுதிவிடக் கூடாது, மேலான சுவனபதியிலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியவனாக, ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். அப்பேற்பட்ட இந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நாளை மறுமை நாளிலே நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் ஆவார்கள். அலைகா மலாயிகத்துன் கைலாலுன் ஷிதாதுன், உங்களுக்கு மத்தியிலே கடுமையான மலாய்க்கத்துமார்கள் சாட்டப்படுவார்கள். கடுமையான மலாய்க்கத்துமார்கள், லா யாசூன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். நம்மை போல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. மா அமரவும் வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஹுதூவு ஃபகுல்லு, மனிதர்களை பிடியுங்கள், இழுங்கள், ஹுதூவு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்திலே தள்ளுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஅன், அந்த நரகத்திலே சங்கிலியால் போட்டு அந்த மனிதர்களை கட்டி இழுத்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் மலாய்க்கத்துமார்களுக்கு கட்டளையிடுவான். மலக்குமார்கள் எந்த விதமான பேச்சும் இல்லாமல் உடனே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, அப்பேற்பட்ட நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சகாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பனூ நச்சார் என்ற ஒரு தோட்டத்தை தாண்டி நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவேரி கழுதையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா நடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே பெருமானார் கோவேரி கழுதையில இருக்கின்ற பொழுது அந்த கோவேரி கழுதை கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறது, துடிதுடிக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கோவேரி கழுதை கீழே தள்ளி விடுமோ, பெருமானாரை கீழே சாய்த்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கோவேரி கழுதை முரண்டு பிடிக்கிறது, துடிதுடிக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஸைத் இப்னு ஸாபித் அவர்களே, இந்த இடத்திலே யாராவது அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்களா? இந்த இடத்திலே ஏதாவது கபரு இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது ஸைத் இப்னு ஸாபித் அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், இங்கே ஒரு 4 ஒரு 5 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு 4 ஒரு 5 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எப்பொழுது இறந்தார்கள், எப்படி இறந்தார்கள், எப்பொழுது இறந்தார்கள்? ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இறந்தார்கள். எந்த நிலையில இறந்தார்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே அவர்கள் இறந்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவர்கள் இறந்தார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர்களை, இப்பொழுது கபூரிலே இருக்கக்கூடிய, அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களே, அங்கே கபூரு வேதனை செய்து கொண்டிருக்கின்றது,
கபரிலே அங்கே வேதனை நடக்கின்றது. அந்த வேதனை எப்படி நடக்கின்றது, அது என்ன வேதனை என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த வேதனை கபரிலே இப்படித்தான் இருக்கும் என்பதாக உங்களிடத்திலே நான் சொல்லிவிட்டால், நீங்கள் மையத்தாகிவிட்டால் யாரையும் அடக்கம் செய்யாமல் அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடி விடுவீர்கள். அந்த அளவுக்கு கபரிலே மனிதர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஆகையால் நீங்கள் 4 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம ஆதிகனா மினன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் சகாபாக்கள் எல்லாம் நஊது பில்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு. இரண்டாவது சொன்னார்கள், கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். நஊது பில்லாஹ் மினன்னார், யா அல்லாஹ் அந்த கபருடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. திரும்ப மூன்றாவது சொன்னார்கள், பெரும் பெரும் சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். நான்காவது சொன்னார்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னவுடன் சகாபாக்கள் எல்லோரும், யா அல்லாஹ் இந்த 4 விஷயங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு என்பதாக சகாபா பெருமக்கள் அங்கே துஆ செய்தார்கள் என்பதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நரக நெருப்பு எந்த அளவுக்கு கொடூரமானது, எந்த அளவுக்கு வேதனையை தரக்கூடியது என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது, குர்ஆனிலே ஆய்வு செய்ய முடிகின்றது. நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஹலிம் தலாத்தி, நரகமே நீ நிரம்பி விட்டாயா, உனக்கு போதுமாகி விட்டதா என்று நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அந்த நரகம் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுமாம், ஹல்மிம் மசீர், இன்னும் மனிதர்கள் பாவிகள் இருந்தால் என் மேல் போடு என்பதாக அந்த நரகம் அல்லாஹ்விடம் முறையிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சகாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி, ஹதீஸு கலை வல்லுநர்களில் மிகப்பெரிய ஒரு வல்லுனர், பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவித்த சஹாபிதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த நேரமும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுகபத்தோடு, அவர்களுடைய தொடர்போடு, அவர்களுக்கு அருகாமையிலே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மரண படுக்கையிலே படுத்து இருக்கின்றார்கள். சக்கராத்துடைய நேரம், இப்போவோ அப்போவோ அவருக்கு மௌத்து வர இருக்கின்றது. அந்த நேரத்திலே கண்ணீர் வடிக்கின்றார்கள். சுற்றார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் கேட்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்களே எதற்காக அழுகின்றீர்கள்? இந்த துன்யாவை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகிறோம், மௌத்து நமக்கு வந்து விட்டது, மரணம் நமக்கு நெருங்கி விட்டது என்று நினைத்து அழுகின்றீர்களா? வேறு எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தை நினைத்தோ, இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று நினைத்தோ நான் அழவில்லை. மாறாக எதற்காக அழுகின்றேன் என்றால், நான் செல்லக்கூடிய தூரம், அந்த மறுமையினுடைய தூரம் எவ்வளவு நீண்டமானது. ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல் மிகவும் குறைவானது, மிகவும் கம்மியானது. யார் சொல்கின்றார்கள்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த சகாபி, பெருமானாருடைய சுகபத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் மிகவும் கம்மியானது, மிகவும் குறைவானது. நான் செல்லக்கூடிய இடமோ மிகவும் தூரமானது. நான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடந்து செல்கின்ற பொழுது திடீரென்று அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருந்து கீழே வழுக்கி நரகத்தினுடைய அகால பாதத்திலே நான் விழுந்து விட்டால் யார் எனக்கு கை கொடுப்பான்?
யார் என்னுடைய கையை தூக்கி சொர்க்கத்திற்கு கூட்டி செல்வார்கள், அதை நினைத்து நான் இப்பொழுது அழுகின்றேன் என்பதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சிந்தனையிலே அவர்கள் தங்களுடைய மரண படுக்கையை சக்ராத்துடைய ஹாலிலே அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் தான். பெருமக்களை, அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு மோசமானது என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதற்காக வேண்டிதான் பெரும் பாக்கியமாக பெரும் வரமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ரமலானுடைய முதல் பகுதியிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெற்றோம், அல்லாஹ்வுடைய அந்த அருளை நாம் வாங்கினோம். ரமலானுடைய இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக உண்டான மன்னிப்பை கேட்டோம், மக்ஃபிரத்தை கேட்டோம். யா அல்லாஹ், இந்த ரமலானோடு என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு துடைத்து எறிந்துவிட்டு இன்றிலிருந்து நான் பரிசுத்தமான ஒரு அடியானாக நான் வெளியிலே வருகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினோம். அதற்கு அடுத்த கட்டமாக ரமலானுடைய கடைசி பகுதியிலே கடைசி தருணத்திலே நாம் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றோம். எந்த நேரத்திலும் நமக்கு மரணம் வரலாம். ஆனால் ரமலான் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது வருடம் வருடம் வரும். வருடம் வருடம் ரமலான் வந்து கொண்டேதான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. கயாமத்து நாள் உலகம் எப்பொழுது அழியுமோ அதுவரை ரமலானை நாம் பார்த்து கொண்டே இருப்போம், சந்தித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் அந்த ரமலானிலே அமல் செய்வதற்கு நாம் ஹயாத்தாக இருப்போமா, நாம் உயிரோடு இருப்போமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகம் எப்பேற்பட்டது தெரியுமா? நரகம் முழுவதும் நெருப்பாலானது. அந்த நரகத்தை அல்லாஹ் 1000 வருடங்கள் மூட்டினான், 1000 வருடங்கள் எரிய செய்தான். 1000 வருடங்கள் எரிந்து அந்த நரகம் செக்க செவையென்று வந்தது. திரும்ப அந்த நரகத்தை திரும்ப 1000 வருடங்கள் திரும்ப நெருப்பை மூட்டுகின்ற பொழுது அந்த நரகத்தினுடைய நிறம் மிகவும் வெண்மையாக வந்தது. திரும்ப 1000 வருடங்கள் அந்த நரகத்தை அல்லாஹ் மூட்டினான். அந்த நரகத்தினுடைய நெருப்பு மிகவும் கருமையாக வந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 3000 ஆண்டுகள் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு பாவிகளுக்கு சொந்தமானது, பாவங்கள் செய்த அந்த பாவிகளுக்கு அந்த நரகம் சொந்தமானது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இவ்வளவு தண்டனைகளை இவ்வளவு பாவங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். நரகம் இவ்வளவு கொடுமையானது என்று நினைத்து உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீர் சிந்த வேண்டும். அப்படி அழுகை வரவில்லை என்றாலும் அழுவதை போல நடிக்க வேண்டும். எந்த மனிதன் உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தால் அவன் அழவில்லையோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய பயத்தால் நாளை மறுமையிலே அழுது அழுது கொண்டு இருப்பான். அழுது அழுது அவன் கண்ணீர் வரக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே பாசி பிடித்து விடும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவன் அழுது அழுது அவன் கண்ணீர் வரக்கூடிய அந்த இடம் பாசி பிடித்துவிடும். அவனுடைய கண்ணீரை ஒரு ஆறை போல ஓடும். அந்த ஆற்றிலே ஒரு கப்பலை விட்டாலும் அந்த கப்பல் நகண்டு போகும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, அந்த நரகத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த நரகத்தை விட்டும் முழுமையாக வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு 10 காரியங்கள் இருக்கிறது. அந்த 10 காரியங்களை நீங்கள் செய்தால், அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் நீங்கள் முழுமையாக நரகத்தை விட்டும் வெளியிலே வந்து விடுவீர்கள். முதல் விஷயம் என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா இருக்கிறதே, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வழிபடுவதற்கு உலகத்திலே யாருமே இல்லை என்ற கலிமாவை வெறுமன நாவளவில் அல்லாமல் மனதளவில் யார் உறுதி கொள்கிறார்களோ, ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பான்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், மனதளவில் சொல்லுங்கள், நரக நெருப்பு உங்களை தீண்டாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், முகமலர்ச்சியோடு எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் நீங்கள் கடுமையை காட்டாமல் முகமலர்ச்சியோடு நல்ல பண்புகளோடு நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நரக நெருப்பை விட்டும் உங்களை பாதுகாத்து விடுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் சென்று அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்ற பொழுது ஒரு தூசி உங்கள் மேல் பட்டு விட்டால் நரக நெருப்பு தீண்டாது. ஆகையால் அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் இருக்கின்றீர்களோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது. அல்லாஹ்வுடைய பாதை என்றால் எல்லா விஷயம் இங்கே வந்துவிடும். ஒருவருக்கு சதக்கா செய்வது, ஒருவருக்கு உதவுவது, சமூக சேவை செய்வது, நன்மையை நாடுவது, தீமையை தடுப்பது, நல்ல காரியங்களில் ஈடுபடுவது, நல்ல அமல்களை செய்வது எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதை. இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் எப்பொழுது உள்ளே வந்து விடுவீர்களோ நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். பெருமக்களே, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிலே வந்து அவர்களுடைய வீட்டிலே தங்கினார்கள். அங்கே இருந்துதான் பள்ளிவாசலை கட்ட ஆரம்பித்தார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா பத்ருடைய போரில் இருந்து எல்லா போர்களிலும் ஒரு போரை மிஸ் பண்ணாமல் எல்லா போர்களிலும் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடியவர்கள் தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் கடைசியாக யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே ரோமை எதிர்த்து ஒரு போர் நடக்கின்றது. அந்த போரிலே அபூ அய்யூப் அன்சாரி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய வயது 80 வயது, குச்சி ஊண்டக்கூடிய வயது, கூனி விழுந்து கீழே விழக்கூடிய ஒரு வயதிலே 80 வயதிலே போரிலே கலந்து கொள்கின்றார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா யஸீத் இப்னு முஆவியா அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வயதாகிவிட்டது, இந்த நேரத்திலே போரிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்கின்ற பொழுது நான் கலந்து கொள்வேன் என்பதாக மீண்டும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து போரிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக ஆகிவிட்டது. அவர்களிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் போரிலே கலந்து கொள்ளலாம் என்று வந்தீர்கள், இப்பொழுது உடல்நிலை மோசமாகிவிட்டது, என்ன செய்யலாம், உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய ஆசை இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உடல் மோசமாக இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் இந்த போரிலே வஃபாத் ஆகிவிட்டால், இயற்கையாக நான் வஃபாத் ஆகிவிட்டால் எதுவரை நீங்கள் போர் செய்ய செல்வீர்களோ அதுவரை என்னை ஜனாசாவாக தூக்கி செல்லுங்கள். எங்கே போர் முடிகின்றதோ அதே இடத்திலே என்னை நல்லடக்கம் செய்து விடுங்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் என்னை எழுப்பி இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்திற்காக எதை நீ தியாகம் செய்தாய் என்று கேட்கின்ற பொழுது, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே போர் செய்து போரிலே கலந்து கொண்டு அதே இடத்திலே போர் நடந்த இடத்திலேயே நான் வஃபாத் ஆகியிருக்கிறேன் என்று நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவேன் என்பதாக அந்த அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னவுடன் அதே போல போரிலே அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். கொஞ்ச தூரம் தூக்கி செல்லப்படுகின்றது. அந்த போர் நடந்த இடம் இஸ்தான்புல் என்ற அந்த இடத்திலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இதுவரை அதே இடத்திலே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். பெருமக்களை, இவர்கள் வாலிப வயதாக இருக்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், பிற்காலத்திலே ஒரு போர் நடக்கும், அந்த போரிலே யாரெல்லாம் கலந்து கொள்வார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான் என்ற ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸின் பிரகாரம் இவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதுபோல அந்த போரிலே கலந்து கொண்டு அதிலேயே அவர்கள் வஃபாத் ஆகி அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, எந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார்களோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக சொன்னார்கள், நாலாவது தொழுகையை நிறைவேற்றினால் நரக நெருப்பு உங்களை தீண்டாது. தொழுகையுடைய அந்த பேணுதலான ஒரு
விஷயத்திலே ஒவ்வொரு நாளும் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி வந்தால் நரக நெருப்பு உங்களை தீண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்த கட்டமா சொன்னார்கள், லொகருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத், லொகருக்கு பின் சுன்னத் 4 ரக்காத், இதை தொடர்ச்சியாக நீங்கள் தொழுது வந்தால் நரக நெருப்பு உங்களை தீண்டாது, நரக நெருப்பில் இருந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு அடுத்தபடியாக சொன்னார்கள், 6வது திக்ர் செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. இந்த திக்ரை நீங்கள் உளமாற நீங்கள் சொன்னால் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக சொன்னார்கள், 7வது சொன்னார்கள், அல்லாஹ்வின் அச்சத்தால் நீங்கள் அழுங்கள். அல்லாஹ்வின் அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் நீங்கள் அழுதால் நரக நெருப்பு உங்களை தீண்டாது. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது 2 வகையாக இருக்கும். ஒன்று அல்லாஹ்வுக்காக இரவு முழுவதும் விழித்திருக்கக்கூடிய கண், கண். 2வது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். இந்த 2 கண்ணையும் நரக நெருப்பு தீண்டாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுக்காக இரவு முழுவதும் விழித்த ஒரு கண்ணுதான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக இரவு முழுவதும் விழித்திருந்தால் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் உங்களை பாதுகாப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 8வது சொன்னார்கள், உங்களுடைய கண்களை கொண்டு நல்ல செயல்களை பாருங்கள், நல்ல செயல்பாடுகளை பாருங்கள். கெட்ட சிந்தனையை உருவாக்கக்கூடிய, தவறான சிந்தனையை தூண்டக்கூடிய படங்களையோ காட்சிகளையோ நீங்கள் பார்க்க வேண்டாம், நல்ல விஷயங்களை பாருங்கள், நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள். 9வது சொன்னார்கள், சபுரோடு இருங்கள். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் பொறுமையின் மாதம். அல்லாஹ் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதை ஒரு சில வருடங்களில், ஒரு சில மாதங்களில் கொடுத்த குழந்தையை பிடுங்கி விட்டான் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதிவிட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே அந்த இறந்த குழந்தை உங்களை சுவர்க்கத்திற்கு இழுத்து செல்லும். ஆகையால் இதுபோல காரியங்களில் நீங்கள் சபரோடு இருங்கள், நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெறுவீர்கள். 10வது சொன்னார்கள், அதீஉல்லாஹ வ அதீஉ ரசூல். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். எந்த மனிதன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், இன்னும் உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்ட அந்த அமீருக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த 10 செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட ரமலானுடைய அந்த கடைசி 10 நாம் இன்னும் இந்த மகரிபுடைய நேரத்திலே தொட இருக்கின்றோம். இன்றைய இரவு மகரிபுக்கு பிறகு ஒற்றைப்படையான இரவுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகையால் அந்த மேலான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான எண்ணத்திலே ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அந்தந்த முஹல்லாக்களிலே என்ன செய்யுங்கள், முடிந்த அளவு 10 நாளோ இல்லை 7 நாளோ இல்லை 5 நாளோ இல்லை 3 நாளோ 2 நாளோ 1 நாளோ ஈத்திகாஃப் இருந்து நீங்கள் அந்த மேலான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அல்லாஹ்வுடைய லிகாவை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.